ஹலோ மக்களே 433வது எபிசோட்ல பேரலாம் போன எபிசோட்ல ஹேங்காக் வந்து ஸ்ட்ரைட்டா ஏச வந்து பார்த்துட்டா. பார்த்தது மட்டும் இல்லாம லூஃபி வந்து சொல்லிட்டு போயிட்டா. இவன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு மிரண்டான் ஒரு பக்கம் ஏசு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லெவல் 3ல போய் மாட்டிக்கிட்டான். அங்க யார் இருக்கான்? நம்ம மிஸ்டர் 2 இருக்கான். அவன் வேற யார்ல, அவன் தான் போனுக்குலே. அவன் வேற லெவல் பண்ணுவான். அவனும் லூஃபி இப்போ ஒன்னா இணைஞ்சிட்டானுங்க. ரெண்டு பேரும் இணைஞ்சிக்கிட்டு ப்ளூ கோரிஸ் அடிச்சு பற கொடுத்தானுங்க. போனுக்குலே ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஏர்ல வைக்கான் ஒருத்தனையும் ஸ்பின்னுங்கானுங்க கம் கம்முங்கானுங்க ஒருத்தனையும் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ரிப்போர்ட் எல்லாமே வர ஆரம்பிக்கி. பிரிசன் நம்பர் E8200 பக்கி த க்ளோன், பிரிசன் நம்பர் D0464 பெராக் ஒரு ஏஜென்ட் மிஸ்டர் 3, அதுக்கப்புறம் போனுக்லே பிரிசனர் நம்பர் C9915, அது போக முகிவர லூஃபி உள்ள இறங்கியிருக்கான். லெவல் 3ல இருந்து எல்லா ப்ளூ குறிஸும் அடிச்சு பறக்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போனுக்லே நம்ம லோவர் லெவலுக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆப்போசிட் சைடுல போனா வந்துருன்னு சொல்றான் மிஸ்டர் 2. போனுக்லே உண்மையிலே வேற நாள் ஐடியாலாம் கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப நன்றிடான்னு சொல்றான் லூஃபி. நன்றியா? ஃப்ரெண்டுக்குள்ள என்னடா நன்றி, வாட நம்ம போகணும்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறானுங்க. கேமரால ஃபுல்லா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. லெவல் 4 இன்னைக்கு போய்கிட்டு இருக்கான். அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா பக்கியும் நம்ம மிஸ்டர் 3யும் தேடுறானுங்க. என்னன்னு பார்த்தா இங்க ஃபுல்லா தப்பான ஐடியாவா கொடுத்துட்டு இருக்காங்க. வேற யாருமே இல்ல. நேவி கையில வந்து அந்த போன் இல்ல, பிரிசனர் கையில தான் அந்த போன் இருக்கு. அவனுக்கு தப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஹேங்கிங் பண்ணி மேல இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஹேங்காக் திரும்பி பழையபடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. வந்த உடனே அவன் ஹேண்ட் கஃபை கழட்டுறாங்க. ரொம்ப நன்றி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு, இந்த க்ளோக்குன்னு சொல்லி கொடுக்குறாவா. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஹேங்காக் சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காவா. ஆமா உன்ட ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. என்னதுன்னு சொல்லி கேட்கறா. அவன் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுல யாரோ உள்ள இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது யாருன்னு சொல்லிட்டு ஹேங்காக் கேட்டுக்கிட்டு இருக்கா. இம்பல் டவுன் வந்து அயன் டைட்டில் பண்ணது வார்டன் மெஜலியன் தான் இது கமெண்டா இருக்காரு. அதனால எவன் உள்ள வந்தாலும் இதுல இருந்து வெளியே போக முடியாது. ஆனா இருந்தாலும் எவனோ ஒருத்தர் உள்ள வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ வந்தவன் கண்டிப்பா கோமாளியா தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹேங்காக் லூஃபி நீ மாட்டிக்கிடாடா, மெஜலியன் சாதாரண ஆள் இல்ல, அவன் வேற லெவலான ஆள்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் மெஜலியனுக்கு வந்து எல்லா தகவலும் வந்துகிட்டு இருக்கு. சேல் டெத்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சாரானு லெவல் 2 அடிச்சு நொறுக்கிட்டு கீழே போய்கிட்டு இருக்கானுங்க. லெவல் 3 நோக்கி போறானுங்கன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம் என்ன செய்யறான்னா சேல் டெத் லெவல் 2க்கு போயிட்டு அங்க இருக்க பிரிசனர் அப்படியே லாக் பண்ணி உள்ளத்துக்கு திரும்பி அடைச்சிக்கிட்டு இருக்கான். டேய் எல்லாம் என்னடா கையை மீறி போகுதுன்னு சொல்றான் வார்டன். ஏன்டா இவ்வளவு ரிப்போர்ட் இவ்வளவு வரலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவ்வளவு நேரம் ஹேங்காக் இருந்தா அதனாலதான் ரிப்போர்ட் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்க உள்ள வைஸ் வார்டன். இதெல்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நீங்க தான் ஹேங்காக்க பார்த்து வலிஞ்சு நின்னுட்டீங்கன்னு சொல்லிட்டு வைஸ் வார்டன் சொல்றான். அதெல்லாம் அப்படி பழச காட்டுறாங்க. நீங்க ஒரு முட்டாளு, நீங்க எதையும் பார்க்காம இருந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு வைஸ் வார்டன் சொல்லிட்டு இருக்கான். சடனா அவன் பாய்சனை லைட்டா பறக்கூடாதான் மூக்க பொத்துறான் வைஸ் வார்டன். இதுல ஒரு பக்கம் பார்த்தா சேடிச்சா வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. சேடிச்சா நீயான்னு சொல்லிட்டு வார்டன் பாக்குறாரு. கமாண்டருக்கு சல்யூட் அடிக்கிறான்னு சொல்றாங்க. எல்லாரும் சல்யூட் அடிச்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க. சரி ஹண்டிங்க்கு தயாராகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேடி கேக்குறா. சரி நீ தான் இது கரெக்டான ஆளு. லெவல் 3ல இப்ப யாரு இருக்காங்களான்னு சொல்லிட்டு மெஜலின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். மினோட்டோரஸ் அங்கதான் இருக்கான்னு சொல்றாவா. அங்க என்னன்னு பார்த்தா மாடு மாதிரி ஒண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கு. கையில என்னன்னு பார்த்தா கோடாரி எல்லாம் தூக்கிட்டு போகுது. அந்த இடம் நல்ல இடம். சரி இவன் இருக்கானா நல்லதுதான். ஆனா வந்து லெவல் 3ல ஒளிதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. அதனால கண்டுபிடிக்க கஷ்டம் தான். சரி இன்னையில இருந்து நாங்க இதை பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா இம்பல் டவுன் லெவல் 4ல வந்து எல்லா போர்ஸஸையும் இறங்குன்னு சொல்றான் வார்டன் மெஜலியன். அவனுக்கு அங்க இருந்து எங்க இருந்து தப்பிக்கவே கூடாதுன்னு சொல்றான். அவனுங்களை ஏன் கையிலே முடிச்சு தள்ளுவண்டா, அவனை புடிச்சு மட்டும் கொடுங்கன்னு சொல்றான். இம்பல் டவுன்ல எவனும் உடச்சிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு மெஜலியன் பேசிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி பக்கியும் மிஸ்டர் 3 தான் கட்டுறாங்க. அவனுங்களால நடக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு சாப்பாடு தண்ணி இல்லாம நடந்து அவனுக்கு வேத்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. எப்படிதான்டா லெவல் 1க்கு போவா, நம்மளுக்கு டைம் வேற இல்லைன்னு சொல்லிட்டு தலை தூங்கி போறானுங்க. அவன் வேற மெழுகுவர்த்தி பவர்ல உள்ளவன்ல அப்படி உருக ஆரம்பிச்சிட்டான். போய்கிட்டே இருக்காங்க. அப்படி அந்த இடமே அமைதியாகுது. யாருமே சுத்தி இல்ல. டே இந்த என்னடா ரொம்ப குவைட்டா இருக்கு, இங்க எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு பக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா எல்லாரும் இறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில்மேன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம லூஃபி போனுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. ஆப்போசிட்ல அந்த மினோட்டரஸ் நடந்து வந்துகிட்டு இருக்கு. டே ஏதோ ஒரு சத்தங்கன்னு சொல்லிட்டு போனுக்குள்ளேயும் லூஃபின்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறாங்க. பார்த்தா மாடு மாதிரி ஒன்று வந்துச்சுல, அந்த இடத்துல 4 பவர்ஃபுல்லான விலங்கு இருக்குன்னு சொன்னாங்களா, அது வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. போனுக்குள்ளே ஷாக் ஆகுறான். இது பிரச்சனை லூஃபின்னு சொல்றான். என்னதுடா இதுன்னு சொல்லி லூஃபி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அது வேற லெவலா இருக்கு. மான்ஸ்டர் மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காது. சடனா மூக்கு உறிஞ்சிட்டு பாஞ்சிட்டு வந்து ஒரு அடி அடிக்கி லூஃபி ஏர்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றான் லூஃபி. முழிக்கிறானுங்க. இதான் மினோட்டரஸ்ன்னு சொல்றான் போனுக்குள்ளே. இது ஒரு டீமன் கார்டு. இந்த மாதிரி 4 எண்ணம் இருக்கு, அதுல இது ஒண்ணுன்னு சொல்றான் அவன். சடனா டீமன் கார்டை காட்டுறாங்க. பார்த்தது பாக்கே சிரிப்பா இருக்கு. என்னடா இது டெவில் ஃப்ரூட் யூசரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் போனுக்குள்ளே. சடனா சுத்தில வச்சுட்டு ஒரு அடி அடிக்கான். போனுக்குள்ளே செதறிட்டான். போனுச்சான்னு சொல்றான் அவன். இது என்னடா ஸ்பீடுன்னு சொல்லிட்டு சுத்தி லூஃபி அடிக்கடி வரான். லூஃபி ஏர்ல பறக்கூடாதான். அந்த மாடு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. லூஃபியை தூக்கி போட்டு அடி நடிக்க போகுது. அதுக்குள்ள லூஃபியோட அடிக்க வரன்னு சொல்லிட்டு நம்மளால போனுக்குள்ளே வந்து மினோட்டரஸ் ஒரு கிக் பண்றான். மினோட்டரஸ் ஏர்ல பறக்கு. ஆனா இருந்தாலும் போனுக்குள்ளே தூக்கி போட்டு அடிக்கான். நம்மாலு கியர் 2க்கு போயிட்டான். ஒரு பக்கம் லூஃபி என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்றான். கம் கம் ஜெட்டுன்னு சொல்றான். பஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான் மினோட்டரஸ. அடிச்ச அடியில மினோட்டரஸ் செதறிருச்சு. நம்மள்ட்ட எல்லாம் இது வரணுமா? ஏர்ல பறக்க விட்டான் டீமன் கார்டே. கியர் 2க்கு போயிட்டு திரும்பி நார்மல் ஆகுதான்.
போனுக்லேக்கு இப்போ தான் மூச்சே வருது. டே நீ நல்லா இருக்கேடா போனுச்சான்னு சொல்லி கேட்கறான். கொஞ்சம்னா நான் இறந்துருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம லூஃபி பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னடாச்சுன்னு சொல்லிட்டு முகிவரா நீ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கடான்னு சொல்றான் போனுக்லே. அவன் இந்த அடிபட்டும் உயிரோட இருப்பான்னு நினைக்கான்னு சொல்லிட்டு போனுக்லே கட்டிக்கிட்டு இருக்கான். டே மேக்கப்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு போனுக்லேயே கத்திக்கிட்டு இருக்கான். என் வெப்பன்லாம் இல்லைன்னு சொல்றான் அவன். டே எனக்கு வயிறு பசிக்கிடா இப்போ நம்ம என்னடா பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கோவப்படாத லெவல் 4க்கு நான் கூடிய சீக்கிரத்துல போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முகிவரா அதை நீ பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த செவத்து மேல நம்ம ஏறணும்னா போதும்னு சொல்றான். ஆனா நீ ஏறும்போது பார்த்து ஏறணும்னு சொல்றாங்க. பார்த்தா கையை வச்சு நீ சுட ஆரம்பிச்சிருச்சு. முகிவரா அவன் கையை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பார்த்து பண்ணணும். குதிச்சு குதிச்சு தான்டா போகணும்னு சொல்றான். பார்த்தா குதிச்சு குதிச்சு போய்கிட்டு இருக்கானுங்க. கால்லாம் சுட ஆரம்பிக்கி. முகிவரா இதை நீ கொஞ்சம் பாருன்னு சொல்றான். எட்டி பார்த்தோன்னே அப்படி தீ பிளம்பா அப்படி புகையா பறக்க ஆரம்பிக்கி. இவ்வளவு ஸ்மோக் என்னடா பறந்து வருது என்னதுடா சொல்லிட்டு ஷாக் ஆகிறான் லூஃபி. இதான் லெவல் 4 பர்னிங் ஹீட் ஹெல்னு சொல்றான். உனக்கு உள்ள போகணும் ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். லெவல் 4 வந்து ஒரு ஜெயண்ட் அயன் பாட்டுன்னு சொல்றான் அவன். அது ஒரு பெரிய இதால ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். லெவல் 4 வந்து ஒரு எரியும் பானடா, அதுக்குள்ள போனா நம்ம வெந்து தான் போவோம்னு சொல்றான் அவன். இவ்வளவு ஹீட்டை நான் பார்த்ததே கிடையாது சொல்றான். ஆனா இருந்தாலும் போனுக்குள்ளே மாசா குச்சி போய்கிட்டு இருக்கான். உன்னோட வாழ்க்கையை நீ வந்து ரிஸ்க் பண்ண விரும்புறேன்னு சொல்லி கேட்கறான். ரிஸ்க் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு லூஃபி களத்துல இறங்குறான். நீனும் வந்து கீழே வந்து யாரையோ ஒருத்தனை பாக்குற சொல்லணும்னு சொன்னில, அப்படி நீ யாரா பார்க்க போற, எதுக்கு நீ ரிஸ்க் எடுக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து மக்கள் வந்து பெரிய அதிசயம் தான் சொல்லுவாங்க. அவங்க பெரிய ஈவென்ட்ஸா அவங்க வந்து காமபோக கிங்டத்தில் உள்ள குயினே அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க யாரும் கிடையாது, நம்ம வந்து சாஞ்சி மாட்டோம்ல அந்த இடத்துல உள்ள குயின் தான் அவங்க. குயினா அப்பனா இது வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா அவங்கள தான் நம்ம பார்க்க போறோம்னு சொல்றான். ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல என்னன்னு பார்த்தா இங்க ஒரு பக்கம் பக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். மிஸ்டர் 3 ஓடி வரான். அங்கதான் அந்த மான்ஸ்டர் துரத்திட்டு வருது. இவனுக்கு இது கூட இங்க வந்தானு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. திரும்பி 4 பேர் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நல்லவேளை இதையும் கூட்டு வரீங்களான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுட்டு வரான் லூஃபி. என்னன்னு பார்த்தா மினோடாரஸ் அப்படி துரத்திக்கிட்டே வருது இவனுங்களை. டேய் மான்ஸ்டர் ஏன்டா அப்படி துரத்திக்கிட்டு வர, நீ சாகத்தாண்டா போற, இதை ஏன்டா விடுங்கடா, இது என்னோட சாய்ஸ், நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பக்கி பால் அட்டாக்க போட போறா இவன் மேல சொல்றான் அவன். உனக்கு பக்கி பாலை பத்தி தெரியலடா முகிவரா அப்படின்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா உனக்கு பக்கி பாலை பத்தி தெரியும், நீ பார்த்தா உனக்கு புரியும் சொல்றான். ஒரு அடியில இவன் கதையே முடிச்சிரும்டா, டவுனே அடிச்சு நொறுக்கும்டா, நீ தான் பாத்திரிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லன்னு சொல்றான். இவன் யாரா கோமாளின்னு சொல்லிட்டு பக்கியும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். தலை தூங்கி ஓடி வந்துகிட்டு இருக்கான். டேய் பக்கி பால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்டா, அது ஒரு கேனன் பால்டா, அது ஒரு ஸ்பெஷல் வெப்பன் சொல்றான் அவன். இவ்வளவு கான்பிடண்டா இருக்கா, நீ வந்து அடிச்சு நொறுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு மிஸ்டர் 3 கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை தாண்டா இப்ப பண்ண போறேன், என் ஆட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்றான். இது மக்கி பால்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு போடு போடுறான். சின்னதா தான் வருது, ஆனா அடிச்சு அடியில வெடிச்சு செதறுது. மினோடாரஸ் செதறிட்டான். டேய் நீ வேற லெவலா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இதெல்லாம் எனக்கு ஈஸி வேலைடா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்றான். இருந்தாலும் அந்த மினோடாரஸ் எஞ்சி வந்து நின்றுட்டு இருக்கான். வாயெல்லாம் ஒரு மாதிரி பல்லுலாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கான். இவனடா உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இவன் கதை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு போறான். டே கேண்டில் மனு உன்னோட வேக்ஸ் ஃப்ரூட்டை யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறான். டே இது 3 செகண்ட் தாண்டா தாக்கு பிடிக்கும், அது உருகிருன்னு சொல்றான். 3 செகண்ட் ஆச்சு ஒர்க் ஆகுதுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் கெம்போன்னு சொல்லிட்டு பாஞ்சு வரான். மிஸ்டர் 3 தலையிலே ஒரு போடு போடுறான். முகிவரா நீ யாரு காட்டுன்னு சொல்றான். கேண்டில் லாக்குன்னு சொல்றான். சடனா மேல ட்ரைஃபிள்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்சட்ல கேண்டில வச்சு அடிச்சு பறக்க விட்டானு மினோடாரஸ. டீமன் கார்ட்லாம் எங்க முன்னாடி நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு ஏர்ல பறக்க விட்டானுங்க அவனுங்க. இந்த குருவை பார்த்தாலே ஃபன்னா இருக்கு. ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. வாங்கடா லெவல் 4க்கு போகணும்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் கட் பண்ணி ஏச தான் கட்டுறாங்க. அவனை தலை தொங்கி போய் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் சடனா பார்த்தா ஸ்பீக்கர் இருந்து ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லா ஃபோர்ஸ் வந்து வார்டன் மெஜலியன் சொன்ன பேச்ச கேளுங்கடா, எல்லாரும் லெவல் 4 நோக்கி போங்கன்னு சொல்றான். டே லூஃபி இதுக்குள்ள நீ வராதடான்னு சொல்றான். ஒரு பக்கம் ஏசு. அதோட முடியாது கிடைச்ச எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.